ஏன் வண்டி நிறுத்துன? கையை வச்சுட்டு சும்மா வந்தா வண்டி ஓட்டுறேன். இப்படி கிண்டிக்கிட்டே வந்தா என்னால வண்டி ஓட்ட முடியாது. உனக்கு மட்டும்தான் வண்டி ஓட்ட தெரியுமா? எனக்கும் தெரியும். பின்னால உட்காரு. அங்க அவ்வளவு இடம் இருக்குல்ல, இங்க இடிச்சுட்டு தான் உட்காரணுமா? ஏன் இங்கதான் உட்காருவேன். சரி, நீ இங்கே உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, யுவர் ஆர்டர் ப்ளீஸ். என்ன வேணும் மேடம்? எனக்கு இவர் வேணும். தர முடியுமா உன்னால? சாரி மேடம், சாப்பிட்ற ஐட்டமா கேளுங்க, சப்ளை பண்றோம். சைட் அடிக்கிற ஐட்டம் சப்ளை பண்ண முடியாது. அப்படியா? இந்த மெனு கார்டுல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அத்தனையும் ஒவ்வொன்னா கொண்டு வா. போயா. எக்ஸ்கியூஸ் மீ, would you please come here? என்னாச்சு? திடீர்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறீங்க? ஐயாவுக்கு மூடு வந்துட்டா இங்கிலீஷ் மட்டும் இல்ல, உலக பாஷைகள் அத்தனையிலும் பேசுவேன். கம் டார்லிங், கம். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல, இன்னும் கொஞ்சம். மத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருக்கணும். இன்னைக்கு நான் ரொம்ப குஷியா இருக்கேன், அதனால ஊட்டி வருதுன்னு முடிவு பண்ணிட்டேன். My goodness. அப்படியே வாய் தரங்க. உதட்டுக்கும் விரலுக்கு நடுவுல ஸ்பூன் எதுக்கு? யாரோ பொறாமப்படுறாங்க. என்னடா அந்த ஆள் ஊட்டி விடுறாரு? அவ ஊட்டி விட்டான்னா கொடைக்கானல் விட்டான அந்த ஆள் உனக்கு ஆகாத முடிவு பண்ணிட்டல, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? சாரி, நீங்க மட்டும் சாப்பிட்டா பத்தாது, நாங்களும் சாப்பிடணும். நெஞ்ச தொட்டுட்டீங்க குருவே. உன்னை விட அழகு ஜாஸ்தி, படிப்பு ஜாஸ்தி, பணமும் ஜாஸ்தி. மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படாத. இதுதான் உனக்கு கிடைக்கிற கடைசி சந்தர்ப்பம். அங்கதான் அழகு வழி இது இல்ல, அவ பின்னாலே போக வேண்டியதானே. ஏன் பின்னால அலையறீங்க? சும்மா சொல்லக்கூடாது. நீ கோவப்படும்போது கூட அழகாவே இருக்க. கூலா ஒரு வார்த்தை ஐ லவ் யூன்னு சொல்லு பார்க்கலாம். என்ன இந்த சிலுப்பு சிலுப்புற? என்னடா அது புதுசா புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு? உனக்கு யாரா இதெல்லாம் கத்து கொடுத்தா? பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட 2 ஹவர்ஸ்ல கத்துக்கிட்டேன்பா. ஆஹா, சும்மா சொல்லக்கூடாதுடா. புடவையில கூட என் பொண்ணு அழகாதான்டா இருக்கா. சரி, புடவை கட்ட அளவுக்கு நீங்க என்னடா விசேஷம்? அவருக்கு இன்னைக்கு பர்த்டேப்பா. அவர் என்ன? ஓ, அந்த மெக்கானிக்கா? பொக்கே கொடுக்குற அளவுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன கல்யாணம் பண்றதுக்கே தகுதி இருக்குப்பா. I think you differ from other fathers, Daddy. ஆசைப்பட்டவனை அடைய நினைக்கிறது தப்பு இல்லடா. ஆனா 5-10 கூலி வாங்குறவங்க கூட குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுறியே, நடக்கிற காரியமாடா அது? நீங்க மனசு வச்சா முடியும்பா. நான் ஆசைப்பட்டது எல்லாமே இந்த வீட்டுல நடந்திருக்கு. என் கல்யாணமும் அப்படியே நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். முதல்ல அவரை பார்க்கணும். இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வர சொல்லு. இது வரைக்கும் எத்தனையோ பார்ட்டி கிட்ட வேலை செஞ்சிருக்கேன் சார். எவனும் பணம் கூட ஒழுங்கா கொடுத்தது இல்ல. பணமும் கொடுத்து பார்ட்டியும் கொடுக்குற முதல் ஆள் நீங்க தான் சார். பார்ட்டி மட்டும் இல்ல, என் பொண்ணையே உங்களுக்கு தர முடிவு பண்ணிருக்கேன். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இவ்வளவு வசதியை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண மெக்கானிக்கு உங்க பொண்ணை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு என்ன சார் அவசியம்? 2ஆம் தரமா? ஆமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு.
ஒரு சின்ன மனஸ்தாபத்துல நானும் என் ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்கோம். உங்க பொண்ணு பணத்தின் தான் என் கூட விளையாடுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்ன கல்யாணம் பண்றதுக்கே முடிவு எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை விட்டு பிரிஞ்சு போனவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. லுக், உங்க நம்பிக்கை பத்தி நான் கவலைப்படல. தெரிஞ்சோ தெரியாமலோ என் பொண்ணு உங்க மேல ஆசைப்பட்டா. அவ ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் எவ்வளவு விலை கொடுத்தாவது வாங்கி கொடுத்திருக்கேன். அதே மாதிரி அவ ஆசைப்படுற இந்த கல்யாணத்தை நடத்த நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா நீங்க கூலிக்கு வேலை செய்றீங்களே ஒர்க் ஷாப், அதுக்கு உங்களையே ஓனர் ஆக்கிறேன். என்ன சொல்றீங்க? இப்ப எல்லாம் பேரம் பேசி உங்க பொண்ணோட வாழ்க்கையை வியாபாரம் ஆக்கிடாதீங்க. நான் வரேன். குட் மார்னிங். யோர் காஃபி இஸ் ரெடி. டேய், எழுந்துடுறா. 8 மணி ஆகுது இன்னும் தூங்கிட்டு. கவலைப்படாத, உனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. கெடப் கெடப் சொல்றேன் இல்ல, இன்னும் தூங்கிட்டு. டேய் ஆஷா, 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 is it KG Hospital?